நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அதிமுக தன்னுடைய கேள்விகளை அடுக்கடுக்கான கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். அதற்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கூட்டணிக்காக ஆள் சேர்க்கிறீங்களா அப்படின்னு முதலமைச்சர் கேட்டார். அந்த விஷயத்தை அவை குறிப்பில் இருந்து நீக்குவதாக சபாநாயகர் சொன்னார். ஆனால் அதை நீக்க வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் திரும்பவும் சொன்னார். உள்நோக்கம் இருப்பதாக, அதாவது இடத்தை தேர்வு செய்து கொடுத்ததில் உள்நோக்கம் இருப்பதாக மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக எப்படி காலையிலக்குள்ள 39 உடல்கள் உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்டது அப்படின்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்புகிறார். 2 டேபிள் தான் இருந்தது. 39 பேருக்கு எப்படி உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் மருத்துவமனைக்கு ஒரு மணிக்கு உடல்கூறு ஆய்வு ஏன் செய்யப்பட்டது நள்ளிரவில் அப்படின்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றமும் எழுப்பியது. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு விளக்கம் கூறப்பட்ட பிறகு மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றமே சொன்னது இல்லை, மாவட்ட ஆட்சியருடைய ஒப்புதல் இருந்தது அப்படின்னா, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வசதிகள் இருந்ததுன்னா நள்ளிரவில் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்றத சொன்னது. இதே விவகாரத்தை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பியிருக்கிறார். இடம் கொடுக்கப்பட்டதில் உள்நோக்கம் இருக்கிறதான்ற கேள்வி அவர் எழுப்ப, அப்படி இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்ல, எதிர்க்கட்சி தலைவருடைய அடுத்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் கொடுத்தும் வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், இப்போதைய புது அப்டேட் என்ன, என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது? குறிப்பாக மருத்துவத்துறை அமைச்சரும் கூட விளக்கம் கொடுத்திருக்கார். விவரங்கள் என்ன? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் குறிப்பிட்ட விஷயங்களை முன்வைத்து பல்வேறு கருத்துக்களை கேள்விகளாக எழுப்பி வருகிறார். சட்டப்பேரவையில ஒரு காரசாரமான விவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த உடற்கூறு ஆய்வு தொடர்பான பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி தனது கேள்விகள்ல முன்வைத்திருக்கிறார். மயக்கம் அடைந்தவுடன் ஆம்புலன்ஸ் வந்தது, அவர்கள் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தார்கள். 1 மணிக்கெல்லாம் உடல்கூறு ஆய்வு ஏன் செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். 39 பேரும் 8 மணிக்குள் உடற்கூறு ஆய்வு ஏன் செய்யப்பட்டது? 2 டேபிள் மட்டுமே இருந்த ஒரு சூழல்ல எப்படி 39 பேருக்கும் உடனடியாக உடற்கூறு ஆய்வு செய்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்துக்கு மருத்துவத்துறை அமைச்சரும் பல்வேறு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். தவறான தகவல்கள் தற்போது பரப்பப்படுகிறது. துறை சார்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளிப்பார் என முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். சட்டப்பேரவையில் 1474 மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் அன்றைய தினம் மருத்துவ பணிகள்ல இருந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதியை பெற்றுத்தான் உடற்கூறு ஆய்வு என்பது செய்யப்பட்டதாகவும் சட்டப்படித்தான் உடற்கூறு ஆய்வு நடந்ததாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் 2 மேசைகள் மட்டுமே இருந்ததாக குறிப்பிடுகிறார். அப்படியாக இல்லை, 5 மேசைகள்ல உடற்கூறு ஆய்வு நடந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது சட்டப்பேரவையில பேசி வருகிறார். அவசியம் கருதி மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியை பெற்று எந்த ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்னாலும் இரவு நேரங்களில் செய்வதற்கு விதிமுறைகளின்படி மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதியை பெற்றதற்கு பிறகு செய்யலாமே என்று தொடர்ந்து சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 25 மருத்துவர்கள் உடனடியாக அந்த உடற்கூறு ஆய்வு செய்தார்கள். 5 டேபிள்கள் என்பது போடப்பட்டதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 3 முதல் 4 மணி நேரத்தில் உடற்கூறு ஆய்வு நடந்தது என்று தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள். அப்படியாக இல்லை. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடர்ந்து அந்த உடற்கூறு ஆய்வு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பேசி வருகிறார். குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற உடனே முதலமைச்சர் உடனடியாக அரசு செயலாளரை தொடர்பு கொண்டு கூடுதல் மருத்துவர்களை அனுப்பி வைக்க உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் மதுரை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து 813 பேர் உட்பட 1704 மருத்துவ பணியாளர்களை பணியில அமர்த்தி இருந்தோம். 3 மேஜைகள் மட்டுமே உடற்கூறு ஆய்வு செய்ய இயலும் என்ற சூழல்ல அவசியம் கருதி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதியை பெற்று விதிமுறைகளின்படி உடற்கூறு ஆய்வு என்பது செய்யப்பட்டிருந்தது. நள்ளிரவு தொடங்கிய உடற்கூறு ஆய்வு மாலை 4 மணிக்கு
மணிக்குத்தான் நிறைவு பெற்றதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தம் 25 உடற்கூறாய்வு மருத்துவர்கள் இந்த பணிகள்ல ஈடுபட்டதாகவும் 5 மேசையில உடற்கூறாய்வு என்பது நடத்தப்பட்டதாகவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறை அமைச்சர் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அதிகாலை 1:45 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 4 மணிக்குத்தான் உடற்கூறாய்வு நடைபெற்றது. 14 மணி நேரம் இடைவெளியில உடற்கூறாய்வு நடைபெற்றதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடர்ச்சியாக இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக மருத்துவத்துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பேசி வருகிறார். முன்னதாக இந்த கரூர் விவகாரத்துல தமிழக அரசின் சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தார். அந்த விளக்கங்களின் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். குறிப்பாக வேலுச்சாமிபுரத்துல அதிமுகவுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி என்பது முதல்ல மறுக்கப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏன் மட்டும் அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம தவேக தலைவர் விஜய் கடந்த 4 முறை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அங்கெல்லாம் எவ்வளவு கூட்டம் வந்தது என்பது தொடர்பான விவரங்கள் அனைத்துமே காவல்துறையினருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல குறுகலான இடத்தை ஏன் காவல்துறையினர் அனுமதி கொடுத்தார்கள், இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அதற்கு பதில் தெரிவிக்கக்கூடிய விதமாக திடீரென பேசியிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள் தவேகாவை இழுக்கக்கூடிய முயற்சியில தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பதாக அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் காரணமாக அவையில இரு தரப்பிலும் காரசாரமான விவாதம் என்பது ஏற்பட்டிருந்தது. கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டிருந்தது. நடுவே சபாநாயகர் பேசும்போது கூட அனுமதி அளிப்பவர்கள் மட்டுமே பேசுங்கள், வேறு யாரும் பேச வேண்டாம் எனவும் தொடர்ச்சியாக குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனும் கூட தொடர்ச்சியாக அரசின் சார்பில் தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் ஆதாயத்திற்காக பல்வேறு கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்படுவதாக பல்வேறு குற்றங்களை சுமத்தி இருந்தார். இதற்கு மத்தியில் தான் தொடர்ச்சியாக மருத்துவத்துறையின் சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த உடற்கூறாய்வு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் உடற்கூறாய்வு எப்படி நடத்தப்பட்டது, உடற்கூறாய்வு இரவில் நடத்துவதற்கு அனுமதி என்பது சட்டத்தின் முன் இருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் தற்போது சட்டப்பேரவையில அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். மொத்தமாக 14 மணி நேரம் உடற்கூறாய்வு நடைபெற்றதாகவும் வீடியோ பதிவும் செய்யப்பட்டிருப்பதாகவும் அகமதாபாத் விமான உயிரிழப்புல உயிரிழந்த 29 உடல்களை 12 மணி நேரத்துல உடற்கூறாய்வு செய்திருந்தனர். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் 14 மணி நேரம் உடற்கூறாய்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. உடற்கூறாய்வுல சந்தேகம் ஏற்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல என்பதை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய கேள்விக்கு பதில் தெரிவிக்கக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ₹300 இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.